வள்ளலார்னு சொன்ன உடனே வெள்ளை ட்ரெஸ் போட்டு அமைதியா கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாமியாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த வள்ளலாருக்கு இன்னொரு முகம் இருக்கு. தமிழ்நாட்டுல பார்ப்பன சனாதன சக்திகளை சங்கிகளை கதற கதற ஓட விட்ட ஒரு முகம் இருக்கு அவருக்கு. அந்த முகம் என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வள்ளலார் பிறந்து இன்னையோட 200 வருஷம் ஆச்சு. சோசியல் மீடியால இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரியாரிஸ்டா இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் வள்ளலாரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமான ஆய்வாளர்கள் இருந்து சாதாரண மனுஷங்க வரைக்கும் வள்ளலாருடைய 200வது பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசும் முப்பெரு விழா அப்படின்னு இந்த ஆண்டு முழுக்க கொண்டாடுறதுக்கு சில தீர்மானங்களை போட்டிருக்கு, சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சங்கிகள்லாம் அமைதியா வாய மூடி அப்படியே உட்கார்ந்துருக்கான் வள்ளலாரை கண்டு பயந்து. என்னடா ஆச்சரியமா இருக்குன்னு பாக்குறீங்களா? வள்ளலார் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர், ஏன் ஒரு பெரிய சிவபக்தரா இருந்தவர். அவரை பெரியாரிஸ்டும் கம்யூனிஸ்டுகளும் கொண்டாடுறாங்க. ஆனா சாமி சாமி எந்நேரம் கூவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சங்கிகள் ஏன் இவரை கண்டு இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க? அதுக்கு அவரோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னாவே புரியும். 1935வது வருஷம் தந்தை பெரியார் தன்னுடைய குடியரசு பதிப்பகத்துல வள்ளலார் எழுதின 6வது திருமுறையை புத்தகமா வெளியிடுறாரு. அதை ரொம்ப குறைவான சீப் ரேட்ல போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து படிக்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த 6வது திருமுறையை பத்தி அவரோட குடியரசு பத்திரிகையிலேயே நிறைய விளம்பரங்களும் பண்றாரு. என்னடா அது, பெரியார் ஒரு நாத்திகர், ஆனா வள்ளலார் அப்படிங்கிற ஒரு ஆத்திகர் கடவுள் நம்பிக்கை உள்ளவருடைய 6வது திருமுறையை படிக்க சொல்லி பெரியார் இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்காருன்னு ஆச்சரியமா இருக்கா? அந்த 6வது திருமுறை தான் இங்க இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு வச்ச ஆப்பே. வள்ளலாருடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய பக்திமான். இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய சிவ அடியார், அதாவது சைவ சித்தாந்தத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர். அவர் மொத்தம் 6 திருமுறைகள் எழுதியிருக்காரு. அதுல 5 திருமுறைகள் பாத்தீங்க அப்படின்னா சமயம் சார்ந்ததா இருக்கும், சிவபெருமான சார்ந்ததா இருக்கும், கோயில் சார்ந்து வழிபாடு சார்ந்ததா இருக்கும். அந்த 6வது திருமுறை சுத்த சன்மார்க்கம் அப்படிம்பாங்க, அதாவது புரட்சிகரமான ஒரு சன்மார்க்கம். அதைத்தான் பெரியார் குடியரசு பதிப்பகத்தில் வெளியிட்டார். 1866வது வருஷத்துல தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துல மக்கள் கொத்து கொத்தா சாகுறாங்க. வள்ளலார் அதை கண்ணோட பாக்குறாரு. சாமி கோயில் பக்தி கலாச்சாரம் இப்படின்னு பார்த்துட்டு இருந்த மனுஷன் மக்கள் இப்படி சாகுறாங்களே அப்படின்னு உயிர் நொந்து போறாரு. எல்லாத்த விட இந்த பூமியில உயிர் நேயம் தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம், பசியை தீர்க்கணும் அப்படின்னு அவருடைய மனம் வெதும்புறாரு. அதுக்கு பிறகு அவர் எழுதுதான் 6வது திருமுறை. அதுக்கு பிறகுதான் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றமே வருது. அதுதான் மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றம். இது மட்டும் இல்லாம அவரோட ஆன்மீக வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்குது. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சிதம்பரம் கோயிலுக்கு அவர் வழிபட போறாரு. அந்த சிதம்பரம் கோயில்ல அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் பண்ற அட்ராசிட்டிஸை பார்த்து அவர் ரொம்ப மன வருத்தப்படுறாரு. இது ஒரு கோயில், இங்க சிவபெருமான் இருக்காரு, நம்ம எல்லாம் சிவபெருமான வழிபடுறதுக்கு வர்றோம், ஆனா இவங்க இவ்வளவு மோசமா நடத்துறாங்க மக்களை அப்படிங்கும்போது அவர் ஆன்மீக வாழ்க்கையிலேயே ஒரு பல கேள்விகளை எழுப்புது. என்னடா கோயிலுக்குள்ளேயே 24 மணி நேரம் இருக்கக்கூடிய பிராமணர்கள் இவ்வளவு மோசமா இருக்காங்க, இவ்வளவு அதிகாரத்தன்மையோடு இருக்காங்க, அதிகார வர்க்கமா இருக்காங்க, மக்களை பத்தி பொருட்படுத்தாம இருக்காங்க, இதையா நம்ம இவ்வளவு நாளா கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கே போகல. அதுக்கு மாற்றா வடலூர்ல உத்தரஞான சிதம்பரம் அப்படிங்கிற பேர்ல சத்தியஞான சபை அவர் உருவாக்குறாரு. அங்கதான் இந்த அருட்பெரும் ஜோதி வழிபாட்டு முறையை அவர் கண்டடைகிறார். அதுக்கு பிறகுதான் அவர் தன்னுடைய நெறிய அருள் நெறி அப்படின்னு ஒரு விஷயத்த போதிக்கிறார். அருள் நெறினா என்னன்னா, உலகத்துல சாதி சமயம் வேறுபாடு எல்லாத்தையும் கடந்து மக்களாக அனைவரும் ஒன்று கூடணும், உயிராக அனைவரும் ஒன்று கூடணும், அனைத்து உயிர்களையும் நேசிக்கணும், நேசம் மட்டுமே அறம், அன்பு மட்டுமே அறமா இருக்கணும் அப்படிங்கிற அருள் நெறிக்குள்ள அவர் வர்றாரு. அதைத்தான் அவரு சுத்த சன்மார்க்க நெறி அப்படின்னு பெயரிட்டு சொல்றாரு. இன்னும் ரொம்ப எளிமையா சொன்னா சன்மார்க்கம்னா உண்மை மார்க்கம் அப்படிங்கிறாரு. உண்மை அப்படிங்கிற ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். வள்ளலார் காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சன்மார்க்கம் அப்படின்னாலே சைவ சமய சன்மார்க்கம் தான். ஆனா வள்ளலார் ஒரு புது வழியை போதிக்கிறார், சுத்த சமரச சன்மார்க்கம். அதாவது அவர் உருவ வழிபாட்டிலிருந்து வெளியே வர்றாரு, கோயில் வழிபாட்டிலிருந்து வெளியே வர்றாரு. பூஜை புனஸ்காரம் வேதம் மந்திரங்கள் ஆகமங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தாம் போட்டிருந்த காவி ஆடையும் துறந்துட்டு வெண் ஆடை போத்திட்டு ஜோதி, அதாவது ஒளியையே இறைவனாக அவர் ஏற்கிறார். அந்த ஒளி அப்படிங்கிறது மனிதருக்கு வெளியே இருக்கிறது இல்ல, மனிதருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த ஞானத்தையே அவர் கடவுளா வணங்க ஆரம்பிக்கிறார். இந்த வழிபாட்டுக்கு சமயம் சாதி பெண் ஆண் எந்த வேறுபாடுமே கிடையாது அப்படின்னு அவர் முன்வைக்கிறார். இந்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது சாதி சமயம் மொழி நாடு இனம் ஆண் பெண் எந்த வேறுபாடுக்கும் உட்பட்டது கிடையாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, உயிரே உள்ள ஒரு அன்பு அப்படின்னு சொல்லி அவர் முன்வைக்கிறார். இது மட்டும் இல்லாம வள்ளலார் போதித்த மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வைதிக மரபை நீக்கிறது. வைதிக மரபுக்கு எதிராக அவர் வேறு மரபை முன்வைக்கிறார். வைதிக மரபுனா வேற ஒன்றும் கிடையாது, இந்த பார்ப்பன சடங்கு முறைகள் இருக்கு இல்லையா, அந்த சடங்கு முறைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விஷயங்களை வைக்கிறாரு. அதாவது பிராமண மதம் சொல்லக்கூடிய
பிராமண வைதிக மரபு சொல்லக்கூடிய வர்ண அமைப்பு, ஆசிரம அமைப்பு, இது எல்லாத்தையும் வந்து நீக்கணும் அப்படிங்கிறார். இந்த வேத மரபு சொல்லக்கூடிய வேதங்களா இருக்கட்டும், இல்ல யாகம் வளர்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே பொய், எல்லாமே டுபாக்கூறு, புராணங்கள் அத்தனை வந்து பொய், இது எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிட்டு மக்கள் வந்து அன்பே வழி அப்படின்னு நிக்கணும் அப்படிங்கறத வந்து பிரச்சாரமா முன்வைக்கிறாரு. இதை கேட்ட உடனே அன்னைக்கு இருந்த சங்கிகளுக்கு எல்லாத்துக்கும் அதிர்ந்து போயிடுச்சு. என்னடா அவர் அடிமடியிலேயே கை வைக்கிறாங்க அப்படின்னு. கோயில் தான் பெருசு, கடவுள் தான் பெருசு, வேதம் தான் பெருசு, புராணங்கள் தான் பெருசு, புராணத்துல வரக்கூடிய கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம், இதுக்கு வழிபாடு செய்யணும், யாகம் வளர்த்தணும், இப்படி பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த இந்த வேத பிராமணர்களுக்கு வந்து சவுக்கடி கொடுக்கிற மாதிரி வள்ளலார் இந்த பிரச்சாரத்தை செஞ்சாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு படி மேல போனாரு. துறவிகள் எல்லாம் மடம் அப்படின்னு ஆரம்பிச்சப்ப அவர் சொன்னார், இனிமேல் மடம் கிடையாது, இது சங்கம் அப்படின்னாரு. மடம் அப்படின்னா அங்க ஒரு துறவி இருப்பாரு, அவருக்கு நிறைய ஆச்சாரங்கள் இருக்கும், அங்க பெண்கள் வர முடியாது, ஆண்களுக்கு மட்டும்தான் ஆன்மீகம், இப்படி எல்லாம் பயங்கரமா ஒரு வைதிக இறுக்கமான கட்டமைப்பு இருந்தப்ப அவர் முழுக்க முழுக்க இது சங்கம், இங்க யார் வேணாலும் வரலாம், எந்த சாதி பாகுபாடும் கிடையாது, ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, குழந்தை பெரியவங்க வேறுபாடு கிடையாது, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் தியானம் பண்ணலாம், யார் வேணாலும் தன்னுடைய ஜோதியை கண்டடையலாம் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான திட்டத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு மாற்றாக சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அவர் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆதிசங்கரர் தன்னோட கையில தூக்கிட்டு தெரிஞ்சாரே காவி கொடி, அந்த காவி கொடிக்கு எதிராக ஒரு வெள்ளை கொடியை வந்து வள்ளலார் வந்து முன்வைக்கிறார். அவர் காவியை ஒட்டுமொத்தமா நிராகரிச்சாரு. காவியை துறந்துட்டு அவர் வெண் ஆடை வந்து உடுத்தினார். அதனுடைய வெளிப்பாடு தான் வெள்ளை கொடியை வந்து அவருடைய சபைக்கு வந்து சங்கத்துக்கு வந்து முக்கியமானதா முன் வச்சார். 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு கல்வியே கிடையாது அப்படிங்கிற சூழல்ல பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது குறித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்ல, ஆரிய மொழி வேற, தமிழ் மொழி வேற, தமிழ் மொழி தான் சிறந்தது அப்படின்னு சங்கராச்சாரியரோட நேருக்கு நேரா சண்டை போட்டிருக்காரு. இது குறித்து பல நெடுமாறனையா அவர் கட்டுள்ள ஒரு வார்த்தை சொல்லாரு, சமூகத்தை சீர்திருத்த வந்த வள்ளலாருக்கு மொழி உணர்வு இருந்ததில் வியப்பில்லை. வள்ளலாரின் மொழி கோட்பாடு என்பது தமிழ் தேசியம் சார்ந்ததே அன்றி சைவம் சார்ந்தது அன்று. இதனை இப்படியும் கூறலாம், தமிழ் தேசியத்தை சைவ தேசியமாக உருவெடுக்காமல் தடுத்தவர் வள்ளலார் அப்படின்னு வந்து நெடுமாறனையா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான மார்க்சிய அறிஞர் முத்துமோகன் வந்து வள்ளலார் குறித்து பேசும்போது சில வரிகளை சொல்றாரு. சித்தாந்த வித்தையை ராமலிங்கர் புறக்கணித்து உடனடி வாழ்வின் அப்பட்டமான உண்மையாகிய பசி அவரது தத்துவ பார்வையை நிர்ணயித்தது. அதாவது ரொம்ப தெளிவா ஒரு மார்க்சிய அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய துயரம், அந்த துயரத்தின் அடிப்படையில சமூகத்தை அணுகிறாரு ராமலிங்கர் அப்படிங்கறது வந்து சொல்றாரு. வழக்கமா ஆன்மீகம் பேசுறவங்க பாத்தீங்கன்னா இது போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி, அது இதுன்னு பயங்கரமா பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு மனுஷன் படக்கூடிய கஷ்டம், பசிக்கு இன்னைக்குதான் தீர்வு இருக்கு அப்படிங்கிற நோக்கில வள்ளலார் வந்து செயல்பட்டு இருக்காரு. இப்படி தமிழ்நாட்டுல ஏறத்தாழ ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழியை மையமா வச்சு ஒரு ஆன்மீக சிந்தனை, வைதிக மரபுக்கு எதிரா, பார்ப்பனர்களுக்கு எதிராக, சனாதன தர்மத்துக்கு எதிராக, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக, பெண் விடுதலையை ஆதரிச்சு பெண்களுக்கு கல்வி வேணும்னு பேசக்கூடிய ஒரு தத்துவ மரபை, ஒரு ஆன்மீக வழியை வந்து வள்ளலார் போதிச்சது வந்து அன்னைக்கு இருந்த பார்ப்பனர்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு. என்னடா அவர் நம்மளை மொத்தமா காலி பண்ணிடுவார் போல இருக்கு அப்படின்னு பயந்தாங்க. அவர் உயிரோடு இருக்க காலகட்டத்திலேயே அவரை வந்து ஒட்டுமொத்தமா இல்லாம பண்ணணும் அப்படின்னு பல சதி வேலைகள் வந்து இந்த பார்ப்பன கும்பல் வந்து செஞ்சிருக்கு. வள்ளலாரோட சுத்த சன்மார்க்கத்தை வந்து ஒட்டுமொத்தமா குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்டூர் சபாபதி குருக்களின் மூலமா ஒரு குரூப் வந்து ஏற்கனவே அவர் உயிரோடு இருக்கும் போதே வந்து சில வேலைகளை வந்து செஞ்சுச்சு, அதாவது சில சதி வேலைகளை வந்து ஈடுபட்டாங்க. ஆனா அதையும் அவர் முறியடிச்சு தான் நின்னார். கடந்த பல வருஷமா இந்துத்துவ சக்திகள் வந்து எப்படியாவது வந்து வள்ளலாரை வந்து இந்துத்துவ கோட்பாடுகளை கொண்டு வந்துடணும் அப்படின்னு பல முயற்சிகளை, பல வேலை திட்டம் வந்து வேற வேற லெவல்ல பண்றாங்க. இந்த வேலை திட்டம் வந்து இன்னைக்கு நேற்று நடக்கல, ஏறத்தாழ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2006லயே பாத்தீங்கன்னா சிவாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு வேத பண்டிதர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சத்தியஞான சபையில, அதாவது வள்ளலாருடைய அந்த கோயிலுக்குள்ள சிவலிங்கத்தை வச்சு சிவலிங்க வழிபாடு பண்றதுக்கான எல்லா முயற்சியும் அவர் எடுக்கிறார். அடிப்படையில வள்ளலாரோட வழிபாட்டு முறையே வந்து அந்த உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர். அவர் உருவ வழிபாட்டை நம்பல, அவர் வந்து உள் ஒளியை நம்பக்கூடிய ஒரு ஆள். எப்படியாவது சிலையை கொண்டு வந்து வச்சு இதுல வந்து ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க பல முயற்சிகளை பண்ணாங்க. தொண்டர்குல பெருமான் அப்படிங்கிறவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து இதுக்கு எதிராக வந்து வழக்கு போட்டார். உடனே வந்து இதை வந்து அறநிலைத்துறை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு வந்து கோர்ட் சொல்லிச்சு. அறநிலைத்துறை என்ன சொல்லுச்சுன்னா, 1882ஆம் ஆண்டு வகுத்த வழிபாட்டு விதிகளின்படி உருவ வழிபாடு வள்ளலார் சத்தியஞான சபையில் கூடாது, ஒளி மட்டுமே ஏற்கப்பட வேண்டும், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற தாரக மந்திரத்தை மட்டுமே ஒலிக்க வேண்டும், வேதம், இதிகாசம், புராணம், சைவ வைணவம், வேதாந்தம், சித்தாந்தம் போன்ற மதம் சார்ந்த நடவடிக்கைகளில் லட்சியம் வைக்க வேண்டாம் என்பதுதான் வள்ளலாரின் கருத்து. சத்தியஞான சபை வள்ளலாரால் உருவாக்கப்பட்டது, எனவே மேற்குறிப்பிட்டவற்றை எவற்றுக்கும் அங்கே இடமில்லை என்று அறநிலைத்துறை திட்டவட்டமாக கூறியது. அறநிலைத்துறை ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு, இந்த பார்ப்பன சனாதன மரபுக்கு அங்க இடமே கிடையாது, உருவ வழிபாட்டுக்கு இங்க இடமே கிடையாது அப்படின்னு அறநிலைத்துறை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிச்சு.
அறநிலைத்துறை மட்டும் இல்லை அப்படின்னா இவங்க அன்னைக்கே வந்து சத்தியஞான சபை ஆட்டை போட்டிருப்பாங்க. இவங்க சும்மா இல்ல, மதுரை கிளையிலிருந்து திருப்பி வந்து மெட்ராஸ்ல கூடிய உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் வழக்கு போடுறாங்க. 2010 அவங்க வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு வந்து விசாரிச்சது யாரு அப்படின்னா நீதியரசர் சந்துரு அவர்கள். நீதியரசர் சந்துரு தெளிவா சொல்லிட்டாரு, அங்க உருவ வழிபாடு கூடாது, அங்க எந்த சனாதன மரபுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய தீர்ப்பிலையும் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா விடல, தொடர்ச்சியா அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனோட தொடர்ச்சியா தான் இப்ப இந்த வருஷம் திட்டவட்டமான தீர்ப்பு மறுபடியும் வந்திருக்கு. உருவ வழிபாடு கூடாது, எந்த வைதிக மரபும் கூடாது அப்படிங்கறதும் தெளிவா சொல்லியிருக்கு. இந்த சத்தியஞான சபை அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இருந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. வள்ளலார் மரபு அப்படிங்கிறது தமிழ் சிந்தனை மரபுல, தமிழ் தத்துவ மரபுல வைதிக எதிர்ப்பு மரபினுடைய ஒரு பெரும் தொடர்ச்சி. காலங்காலமா 2500 வருஷமா தமிழ்நாட்டுல வந்து வேதம், ஆகமம், புராணங்களுக்கு எதிராக இங்க ஒரு தொடர் மாற்று மரபு வந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அதுதான் தமிழ் மரபு. அந்த தமிழ் மரபனுடைய நீட்சி தான் வந்து சுத்த சன்மார்க்க மரபு. இந்த சுத்த சன்மார்க்க மரபு அப்படிங்கிறது தமிழர்களுடைய தனித்துவமான ஒரு அடையாளமா வந்து பாதுகாக்கப்படணும்.